டிடிவி யார்? அம்மாவால் கார்டன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டடிக்கப்பட்ட டிடிவி முதல் பாயிண்ட். அதன் பிறகு அம்மா மறைஞ்ச பிறகு வரார். வந்த உடனே ஆர்கே நகரில் சீட்டு நிற்கிறார். இது வந்து பார்டர், இது வந்து ஆர்கே நகரும் ராயபுரம் உள்ள பார்டர். நான் கேட்குறேன், இதே அண்ணாமலை டிடிவியை கூப்பிட்டுட்டு ஆர்கே நகர் தொகுதிக்கு தெருவா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டோம். தெருவா வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா? 20 ரூபா டோக்கனு கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போனவர் அதுக்கப்புறம் வந்து கோவில்பட்டியில் நின்னாரு, அங்கேயும் தோக்கடிச்சிட்டாங்க. இப்படி தொகுதி மாறி மாறி நிற்கிறவர் தான் யார்? டிடிவி. நாங்களாம் தொகுதி மாறிலாம் நிற்கல. 25 வருஷம் ஒரே தொகுதி தான். 91லேருந்து பார்த்தீங்கன்னா ராயபுரம் தான். வேறு எந்த தொகுதியும் நாங்கள் மாறல. மக்களுடைய நம்பிக்கை பெற்றது. அப்படி மக்களுடைய நம்பிக்கை பெறாத ஒரு நபர் திரு டிடிவி. அது மட்டும் இல்லாமல் என்ன டீலிங்கே தெரில. பிஜேபி பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில் வச்சுக்கிட்டு டிடிவியை கரப்ஷன் கேஸில் உள்ளே போட்டாங்க. ஃபெரா கேஸ் இன்றைக்கும் இருக்குது. ஃபெரா கேஸு அப்போ ஒப்பந்தமா? அதாவது சரண்டரா டிடிவி காலை பிடிச்சின்னு பிஜேபி காலை பிடிச்சிட்டு, இதே பிஜேபி வந்து ஒரு மதவாத கட்சி, நாங்கள் எக்காலத்தோட கூட்டு வைக்க மாட்டோன்னு யார் சொன்னது? டிடிவி தான் சொன்னது. டிடிவி சொல்லிட்டு இப்போ வந்து டிடிவி வந்து பிஜேபியோட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி எம்ஓஇ போட்டுட்டு கொண்டாடுனா அப்போ என்ன டீலிங்கு? அப்போ ஃபெரா கேஸ் வந்து உள்ளே தள்ளிடுவேன், கரப்ஷன் கேஸ் இருக்கு உள்ளே தள்ளிடுவேன். ஏற்கனவே உள்ளே தள்ளினவங்க தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை. அன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டு பிரதமர் திரு மோடியினுடைய அரசு வந்து அன்றைக்கி உள்ளதானே தள்ளாங்க. அன்றைக்கி பரவாயில்லையே இதுலேயும் அதெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு இப்படியெல்லாம் வந்து பிஜேபி போயிருக்காரா? ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்தவரை சரி, இனிமேல் அது டிடிவியாக இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இனிமேல் வந்து அவர்களை பொறுத்தவரை கட்சிக்கும் அவர்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதாவது கட்சி வந்து அவங்க கையில் வரணும்னு நினச்சா அது இலவு காத்த கிளி தான். அதாவது கடல் வந்து அலைகள் வந்து ஓயிடும். கடல் அலை ஓயுமா? ஓயாது. அதுதான் உண்மை. அதில் என்னுடைய நண்பர் அண்ணாமலை வந்து நல்ல கிளி ஜோசியக்காரர், நல்ல ஆர்வம் பார்க்கக்கூடியவர். அவர் வந்து மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு இந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறது, ஆர்வம் பார்க்குறதா இருந்தால் அதில் நல்ல வருமானம் வரும். அதை தயவு செய்து அதை செய்யணும். அதை விட்டுட்டு தயவு செய்து உங்கள் கட்சியை பாருங்கள். உங்கள் கட்சின்னா பெரிய அளவுக்கு வந்து வரலாறு இருக்கா? எதை வச்சு அரசியல் பண்ண? கொள்கை இருக்கா? லட்சியம் இருக்கா? ஏதாவது வந்து ஒரு முற்போக்கு திட்டம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, மக்களை பிளவுபடுத்த பார்க்குறீங்க. நீங்கள் இந்தியாவில் இருந்தால் இன்றைக்கி வந்து வல்லரசு நாடு ஆக்கிட்டீங்களா 10 வருஷத்தில்? மோடின்னு சொல்லி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படி தான் உருண்டு பிறண்டு நீங்கள் வந்து ஆண்டாலும் மாண்டாலும் சரி, உருண்டு பிறண்டாலும் சரி, 5% மேலே தாண்டவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் நீங்கள் பார்த்து எங்களை சொல்லாமல் உங்கள் கட்சி காணாமல் போகுது தமிழ்நாட்டிலேயே. அதுக்கு மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. அதை முதல்ல நீங்கள் யோசிங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற நிலையில் இன்றைக்கி அதெல்லாம் எண்ணி பார்க்காம இன்றைக்கி அண்ணாமலை இன்றைக்கி வந்து சொல்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமா தான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.